இப்போ வந்து எல்லாருமே பிஸியான உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா பிரியாணி, கீ ரைஸ் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணுறதுக்கான டைம் தான் எனக்கு இன்னுமே கிடைக்கல. டே பை டே ஏதோ ஒரு பிஸியில் தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. காலையில் காலேஜு, அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டு வேலை. ஸோ காலையில் 9:30க்குள்ளே நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு லீவு விட்டால் தான் நமக்கு இதுக்கெல்லாம் முடியும். அதனால் காலையிலே இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணி சிக்கன் கிரேவி வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். சம்மர் வெக்கேஷன் லீவ் ஆனதுனால அம்மா வீட்டில் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு மலையாளி தான். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் தமிழில் யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அப்புறம் நான் பேசுகிறதுல ஏதாவது தப்புகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஷாப்பிங் போகிறதுக்காக கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. இது வந்து டெசர்ட்டு. இந்த டெசர்ட்டோட ரெசிபிஸ் வேணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் போகணுன்னு இருந்தேன். அப்போ தான் பக்கத்து வீட்டில் அக்கா சொல்லிச்சோம், இன்றைக்கி வந்து அங்கே 10 ரூபாய் 20 ரூபாய் கடைகளில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டடீஸு, அப்புறம் மேக்கப்ஸு, பின்ன பூஜை ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சமெல்லாம் வர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாமே வந்து பூஜை ஐட்டம்ஸு, அப்புறம் லிப்ஸ்டிக்ஸு எல்லாமே இருக்குது. எனக்கு ஏதோ தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். பரவாயில்ல. ஆனால் சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்காமல் பெரிய பெரிய ஐட்டம்ஸாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கடையை பார்க்கும்போதே 90s கிட்ஸோட ஞாபகம் தான் வருது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.